சிந்தனைய நீங்க நான் ஆரம்பிக்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நம்ம வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து சத்விசாரம் பண்றோம். ஒரு ஒரு சின்ன ஒரு சத்சங்கம் பண்ணிட்டு, அதுல வந்து நம்ம வந்து சத்விசாரம் பண்றோம். அதுல கடந்த 2 வாரமா வந்து ஒரு சரவணகுமார் ஐயாவும், சிவராமன் ஐயாவும் பண்ணாங்க. இந்த வாரம் நமக்கு வந்து ஜோதிமுத்து ஐயா வந்து அ ஒரு சின்ன உரை, ஏதாவது அவருடைய பெஸ்ட் உங்களோட எது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டோ, அதுல ஒரு ஒரு 20 மினிட்ஸ் உங்க சப்ஜெக்ட்ட வந்து பேசுங்க ஐயா. நம்ம அதுக்கப்புறம் அதுல ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா, நம்ம ஃபர்தரா கன்டின்யூ பண்ணலாம். மேடை உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. என்னுடைய சிறு அனுபவம், அதாவது அனுபவம் இல்ல, என்னுடைய வரலாறு. என்னை பற்றி சில வார்த்தைகள். அது பொதுவா பண்ணிக்கிறேன். அதாவது என் பெயர் ஜோதிமுத்து. எனக்கு பெருமான் கருவிலேயே எனக்கு பெயர் வைத்து விட்டார். ஜோதிமுத்து. ஏன்றால் என் பூர்வீகம் குலை சாப்பிடுவர்களே குடும்பத்தில் பிறந்து, அந்த குடும்பத்தில் எனக்கு இப்படி ஒரு பெயர் அமைந்தது என்றால், எனக்கு வள்ளல் பெருமான் கொடுத்த என்னுடைய பெயர் தான். இது ஜோதிமுத்து என்பது. அது பிற்பாடு அதனுடைய காரணம் எல்லாம் எதேச்சையாக வைத்திருக்கிறார்கள். அது எனக்கு நல்ல அமைப்பாக இருந்துச்சு. அதேபோல் சிறு வயதில், அதாவது பெருமானுக்கு எப்படி சிறு வயதிலே பெருமான் ஆட்கொண்டு, எனக்கு வள்ளலார் ஆட்கொண்டது 11 வயது. 11 வயதிலே என்னை பெருமான் வள்ளலார் ஆட்கொண்டு விட்டார். ஆட்கொண்டு விட்டார். நான் அவர் மேல பற்று வைத்துக் கொண்டேன். ஆட்கொண்டார்ன்னு சொல்ல கிடையாது. அவர் மேல எனக்கு புடிச்சு போச்சு வள்ளலார்ன்னு. அதிலிருந்து வள்ளலார் தவிர ஆரம்பத்துல அவர் போல சமய கோயில் எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா கோயிலும் அனுபவப்பட்டுட்டேன். இறுதியாக வள்ளலார் கண்ட அந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் எனக்கு பிடித்தது. அதனால அதை விட்டு இப்போது இந்த நிலையில் எந்த தெய்வத்தையும் நான் வழிபடுவது இல்லை. அது பெருமைக்கு கர்வமாகவும் சொல்லவில்லை. இருந்தாலும் எனக்கு பிடிக்கவில்லை. அதனால வள்ளலார் பெருமான் எனக்கு எல்லாமே எனக்கு கொடுக்கிறார். இது வருது. அதேபோல் பெருமான் அவர் நினைத்தது வரை திருமணம் வேண்டாம் என்று அவ்வளவு முடிவாதமாக இருந்தேன் இளம் வயதில். ஆனால் பெற்றோர்களின் வற்புறுத்தலின் காரணமாக திருமணம் செய்து விட்டார்கள். அதுவும் எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தது. திருப்பி பெருமான் கொடுத்தது நான் எதுவும் தேவையில்லை. குழந்தைவது எதுவும் இல்லை. பெருமான் நீங்க எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் தான் எல்லாம் அவர் சொல்ல வழியில போய்க்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை. இத இப்போதைக்கு என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா, நிறைய என்னுடைய வாழ்க்கையில நிறைய எனக்கு துணை புரிஞ்சிருக்கார் வள்ளல் பெருமான். இப்ப என்னன்னா பிடிக்கும்னா ஒரு பற்றுதல். அதாவது ஒரு தெய்வத்தை நினைக்கணும்னா பற்றணும். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு சின்ன கதை என்னன்னா, ஒருத்தன் மலையிலிருந்து கீழ விழுகுறான். கீழ விழுகும்போது ஒரு மரக்கிளையில ஒரு கை பிடிச்சுக்கிறான். அதான் பிடி கிடைக்குது. அவன் கை விட்டா கீழ விழுந்துருவான். அதோட அவனுடைய சேப்டர் முடிஞ்சுது. ஆனா எவ்வளவு நேரம் கைய பிடிச்சுட்டே இருக்க முடியும்? அதுவும் முடியாது. எதுக்கோ யாரும் இல்ல. அப்ப இறைவன் அவன் முன்னால் தோன்றி ஒரு காட்சி குடுத்து, "மகனே உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேணும்? இப்போ உன்னுடைய இத நான் காப்பாத்துறேன்" அப்படின்றாரு. அப்ப அவனுக்கு ஒரு யோசனை வருது. "ஓ! அப்படியா? கடவுளா வந்திருக்கியா? சரி கடவுள் வந்திருக்கிற. எனக்கு என்ன உனக்கு என்ன வேணும்னு? என்னைய காப்பாத்துங்கய்யா" அப்படின்னாரு. என் மேல நம்பிக்கை வச்சுட்டியா? என் மேல நம்பிக்கை வைக்கிறியான்னு. "நீ காப்பாத்து, அப்புறம் நம்பிக்கை வைக்கிறேன் பார்க்குறேன்" அப்படின்னாரு. நம்பிக்கை வைக்கிறேன்னு, "இல்ல நீ என்ன சொல்றியோ அத வச்சு தான் பார்ப்பேன்றாரு." அப்ப நம்பிக்கை வரல. அப்ப என்ன செய்வேன், "எவ்வளவு நேரம் பார்த்துருப்ப?" அப்படின்னா, சரி பார்த்தாரு. இவன் மேல நம்பிக்கை வரல. சரி அது மேல விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் அவரை காப்பாற்றுவார். இந்த கடவுள் அவன் 10 அடி தூரத்துல நிக்கிறாரு. அவர் நம்மள எப்படி காப்பாத்து? நீ 20 தூரத்துல 10 அடி தூரத்து மேல நிக்கிறையா, என்னை எப்படி காப்பாத்துவ? அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கிறார். அப்ப எதிர்கேள்வி கேட்கும்போது இவருக்கு சந்தேகம் வந்துவிட்டு. அப்ப நம்ம மேல நம்பிக்கை இல்லை. அப்போ விட்டுறாரு. கை விட்டு நீ எப்படி எந்த கதின்னு உன்னுடைய விதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு விட்டு போறாரு. இது ஒரு பற்றுதல். நம்ம எப்படி இறைவனை பற்றுதல் என்று ஒரு சின்ன உதாரண கதை. இது நான் தெரிஞ்சுக்கிட்டது. அது இப்ப அடுத்து ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, இப்ப எல்லாருமே சொற்பொழிவு ஆகுறாங்க. சொற்பொழிவு ஆற்றும்போது எனக்கு வள்ளலார் பற்றி பேசணும்னா எனக்கு கோர்வையா வராது. விட்டா ஒரு நாள் முழுவதும் வள்ளலார் பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளவு எனக்கு ஒரு பேரு என் வீட்டிலேயே வச்சிருப்பாங்க. வள்ளலார் யாராவது என்கிட்ட பேச வந்துட்டானா, இவன் இன்னைக்கு எவனோ மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு அவ்வளவுதான். அவன் செத்தான் அப்படின்னுவாங்க. இன்னைக்கு பேசியே அறுத்துருவாரு அப்பா அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வள்ளலார் மேல அவ்வளவு ஈடுபாடு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது எல்லாரும் பேசுறாங்க. முக்கியமான பாயிண்ட்ட எல்லாமே சொல்லாம விட்டுறாங்க.
அதாவது என்ன சொல்ற ஒழுக்கங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. 4 வகை ஒழுக்கங்களை கத்துக்கிட்டா தான் வள்ளலாருடைய கொள்கைக்கே வர முடியும். ஒழுக்கமே கத்துக்க முடியும்னா, அவர் கொள்கைய பிடிக்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இல்ல. அது 4 வகை ஒழுக்கம். இது என்ன? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். 4 சிம்பிள். அது விளக்கம் சொல்றதுக்கு சிம்பிள் இந்த இதுக்கும் பதில். இந்திரிய ஒழுக்கம் என்பது என்ன? இந்திரிய ஒழுக்கம் என்பது வேற எங்கேயும் இல்ல. உடம்பு தான் வெளிய. உடம்பு வெளிய இருக்கிறதுல இந்திரிய ஒழுக்கம். வெளிய சுத்தமா வச்சுக்கணும். அதாவது ஒரு கோயிலுக்கு போறோம்னா, கோயில் நல்லா சுத்தமா இருந்தா தான் நம்ம போய் சாமி கும்பிடலாம்ன்ற எண்ணம் வரும். ஓ! கோயில் நல்லா இருக்குது. அதாவது கோயில் ஒரு பாழடைஞ்ச கோயில்லாம் உள்ள போறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. இப்போ ஒரு நல்ல அழகான கோயில்ல என்ன செய்வாங்க? உள்ள சக்தியே இல்லைன்னா கூட என்ன செய்வாங்க? ஓ! கோயில் நல்லா இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு போவாங்க. அதுதான் வந்து இந்திரிய ஒழுக்கம். கோயில சுத்தப்படுத்தணும்னா, கோயில் என்பது நம் உடம்பு தான் கோயில். வேற எங்கேயும் கோயில் தேடல்ல. வெளிப்புறத்துக்காக அமைத்துக் கொண்டது தான் இந்த கோயில்லாம். உள்ள இருந்து நம்ம தான் கோயில். நம்ம உடம்பு தான் கோயில். "உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம்" இப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே தான் கருத்து. உள்ளம் பெருங்கோயில். இதுதான் நம்ம கோவில் தான் பெருங்கோயில். 2வது இதுதான் இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம் இது நம்ம சுத்தமா வச்சுக்கணும். எப்பவும் அதாவது தூய்மையான உடை உடுத்த வேண்டும். எப்பொழுதும் ஒரு நல்ல குளிக்கிறது, எல்லாம் சுத்தம் பண்றது, காலை கடன் இருந்து எல்லாமே உடம்பு எப்படி வைக்கணும், பக்குவப்படுத்தி வைக்கணும். "உடம்பை பொன்போல் காக்க வேண்டும்னு" பெரும்பாலும் சொல்லியிருக்காரு. உடம்பு உடம்பு இருந்தா தான் நீ எதுவுமே செய்ய முடியும். உடம்பு இல்லைன்னா உன்னால எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. அதனால உடம்ப பார்த்துக்க. அடுத்து நீ சாமி கும்பிடுறியோ, என்னது எதுவும் செய்யும். உன் உடம்ப நல்லா பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எவ்வித தந்திரத்தாலும் உடம்ப பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கரிசாலை சாப்பிட சொல்றேன்ல இதுதான் காரணம். எவ்விதத்துல இருந்தாலும் உடம்ப பார்த்துட்டு தான் என்னால முடியும்ப்பா. என்கிட்ட வர முடியும் அப்படின்னு சொல்லி உடம்ப பத்தி அவ்வளவு சொல்றாரு. அதனால இதுதான் இந்திரிய ஒழுக்கம். அடுத்து கரண ஒழுக்கம் என்ன? உடம்புக்கு உள்ள போறது வேற ஒண்ணும் இல்ல. உடம்புக்கு உள்ள போயிறணும். இது பூரா வெளிய, இது உள்ள. நம்ம எண்ணங்கள் தூய்மையா இருக்க வேண்டும். நல்ல சிந்தனைகள் நல்ல சிந்தனையா இருக்க வேண்டும். அதை நம்ம பார்க்கிறோமா? ஒருத்தர பார்த்தோன்னா பணிவோட அந்த மனம் வரணும் நமக்கு. ஒரு கடுகடுப்பான வார்த்தைகள் எதுவும் சொல்லாம இன்சொல்லாடல். இதுதான் முக்கியம். இன்சொல்லு எப்படி ஒரு யார பார்த்தாலும் இன்சொல் சொன்னோம்னா, நமக்கு அதுவே ஒரு கரண ஒழுக்கத்துல முக்கியம் இது. யாரையும் கோபமாக பார்ப்பது. இது கோபம் வரும். எல்லாருக்கும் கோபம் வராதுல்ல. அத எவ்விதத்துல இருந்தாலும் அடக்குறது தான் நம்ம பார்க்கணும். கோபமும், காமமும் குடிகெட்டு போயிட்டுன்னு பாருக்காரு. அதனால இந்த கோபம் வர்றது கொஞ்சமா நம்ம எவ்வளவு முடியுமோ அதை தடுக்க முடியுமோ அத தடுத்துக்கலாம். இது ஒரு கரண ஒழுக்கம். கரண ஒழுக்கம் இது. இந்த 2 ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம் நாம் கடைபிடிச்சுட்டோம்னா, ஆண்டவர் நம்மட்ட வந்துருவாரு. அப்புறம் ஜீவ ஒழுக்கம்னா என்ன? ஜீவ ஒழுக்கம்னா என்னங்க இது? எல்லா உயிரும் இது மனித உயிருக்கு நம்ம பார்க்குறோம். ஜீவ ஒழுக்கையில எல்லா உயிரும் பார்க்குறோம். எல்லா உயிரும் பொதுவான பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு நாய் துன்பப்படுத்தினா அதையும் பார்க்கணும். ஒரு நம்ம என்ன செய்யுது என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தா ஆரம்பத்துல நான் கொசுவ அடிக்கவே மாட்டேன். கொசு எல்லாமே இன்னும் கொசு கூட அடிக்க மாட்டேன்டா அப்படின்னுவாங்க. நான் கொசுவும் அடிக்க மாட்டேன். இருந்தாலும் முடிந்த அளவுக்கு அத தள்ளி விடுவோம். சரி போட்டுன்னு பாதுகாப்பா இருந்துக்குருவேன். இப்ப அது காலப்போக்கில சில இதுல மாற்றங்கள் அதுவும் சரி அதனுடைய காலம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல நான் கொசு கூட அடிக்க மாட்டேன். எந்த உயிரும் யாரும் பார்த்தாலும், "ஓ! அவரு என்ன அவன் என்ன சரியான லூஸ். கொசு கூட அடிக்க மாட்டான்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வள்ளலார் மேல எனக்கு ஈடுபாடு. ஜீவ ஒழுக்கத்துல அந்த அளவுக்கு வச்சிருந்தேன். ஜீவ ஒழுக்கம் இது முடிஞ்சதுன்னா, ஆன்ம ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கம் இறைவனா கொடுக்குது. இந்த 2 ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம் வந்து நாம கடைபிடிக்க வேண்டியது. ஜீவ ஒழுக்கம் ஆட்டோமேட்டிக்கா வர்றது. அ அ அடுத்து ஜீவ ஒழுக்கம்ன்றது, ஆன்ம ஒழுக்கம்ன்றது இறைவனே குடுத்துருவார். இறைவனே அவ்வளவுதான் வந்துரு. அதுக்கு மேல நம்ம அந்த ஒழுக்கத்த நம்ம படிக்க வேண்டியது இல்ல. அது இறைவனே நம்மள ஆட்கொண்டுருவார். அதனால 4 ஒழுக்கம் தான் இதுல 4 ஒழுக்கம் இன்னும் விரிவாக பேச வேண்டும்னா நெறைய பேசலாம். அதுல என்னென்னமோ தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க. தத்துவங்கள்லாம் சொல்லி, அந்த கதையெல்லாம் சொல்லி பார்த்தோம்னா, நெறைய நம்மளுக்கு பேசுவதற்கு நீண்டு கொண்டே போகும். அந்த ஒழுக்கத்த பத்தி பேசுனா, அதுல கடைசியா சொல்லுவாங்க, "கடவுள் மயமாகி அம்மயமாகுதல்" அப்படின்னு. ஏன்னா, இந்த ஒழுக்கத்தெல்லாம் நம்ம கடவுளா மாறணும்னு சொல்றாங்க. கடவுள் அம்மயமாகுது. கடவுள் மயமாகி கடவுளாவே நாம ஆகலாம்ன்றார். அந்த ஒழுக்கத்தெல்லாம் கரெக்ட்டா புடிச்சுட்டு வந்தோம்னா, நாமளே கடவுள் ஆகலாம். அந்த சக்தி, அந்த பற்று நமக்கு வந்துரும். அதனால இந்த ஒழுக்கங்கள சொல்லணும். இது யாரும் பெரும்பாலும் எனக்கு எவ்வளோ மேடையிலும் பார்க்கிறேன். ஒழுக்கத்த பத்தி சொல்லலாம். என்னென்னமோ பேசுறாங்க. கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. அதுவும் நல்லதுதான். இருந்தாலும் அந்த ஒழுக்கத்தை பத்தி ஒரு சிலரு எடுத்துரைப்பதே இல்லை. இது எனக்கு ஒரு இது நினைக்கிறேன். என்ன பேசவே மாட்டேன்றாங்க. ஆனா ஒழுக்கம் தான் முக்கியமானது. 4 ஒழுக்கம் இது. 2வது வள்ளலாருடைய சக்தி. அடுத்து உங்களுக்கு புரியாத ஒரு
எனக்கு தெரிந்த அனுபவம் சொல்றேன். இப்ப ஞான சபை இருக்குது. ஞான சபைய பத்தி எவ்வளவு பேர் தெரியுது? எனக்கு தெரிஞ்சது ஞான சபை ஒரு அது கோயில் அல்ல. அது வந்து அறிவு விளங்கக்கூடிய அறிவு விலங்குன்னா என்ன? அறிவு எங்க இருக்குது? உடம்புல. அறிவு தலையில தான் இருக்கு. தலைப்பாகம் தான் அறிவு விளங்கக்கூடிய இடம். அதனால தலைப்பாகம் தான் அறிவு விளங்கக்கூடிய. அப்ப வள்ளலார் என்ன சொன்னான்னா, தலைப்பாகத்தான் ஞான சபைய அமைச்சிருக்காரு. ஞா தலையில நம்ம என்ன இருக்குதோ எல்லாமே அந்த ஞான சபைய சுத்தி பாருங்க. தலையிலிருந்து எல்லாமே அதுல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குமோ, விரிவா பேசணும் நெறைய பேசலாம். அது நீங்க போய் பாருங்க. நீங்க நின்னு அந்த ஞான சபையில நின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தலையோடு நிக்கிறும் போல தான் இருக்கும். அதுதான் அவரு கோயிலுன்னு சொல்லல. அவரு சபைன்னு வச்சாரு. ஏன்னா கோயிலுன்னு சொன்னா அது எல்லாம் ஒரு வழக்கமாயிடும். இது சபை, அறிவு விளங்கக்கூடிய சபை. இன்னொன்னு அவரு அமைச்சது பாருங்க, ஒரு தத்துவம் எப்படி பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அவருக்கு ஞானம் வருதுன்னா, தர்மசாலை அமைக்கிறோம். வந்து மக்கள பசி இல்லாம திக்கிறோம். பசி அந்த காலத்துல அவர் காலத்துல பசி பயங்கரமா இருந்தது. ஏன்னா அவர் காலத்துல ரொம்ப வறுமை தாண்டவமாடிய காலம். அப்ப என்ன செய்யும்? மக்கள் இவ்வளவு துன்பப்படுறாங்களேன்னு என்ன செய்யும்? யோசனை பண்ணாரு. அப்போ ஒரு சின்ன அடுப்பு. அவ்வளவு காலத்துல அவ்வளவு ரொம்ப பெருசு இல்ல. சிம்பிளா ஒரு கூரை செட்டு போட்டு தர்மசாலை ஆரம்பிக்கிறார். தர்மசாலை அவருக்கு சிந்தனை என்ன வருதுன்னு பாருங்க. சரி, ஏன்னா அந்த தர்மசாலை ஏன் ஆரம்பிக்கிறார்? இவரு அனுபவப்பட்டவரு, அனுபவசாலி. ஏன்னா இவரு அனுபவத்த பார்த்தோம்னா அந்த அளவுக்கு தெரியும் நமக்கு. ஏன்னா தான் அனுபவப்பட்டது தான் வெளிய நம்ம பாடலா எழுதியிருக்காரு. அவருக்கு அனுபவப்பட்ட ஒரு சிலர் நினைக்கலாம், என்ன அவருக்கு இப்படின்னு. இதுல ஒரு சிலர் பாருங்க, பழைய பாடல பாருங்க. "சோடில்லை, வெள்ளை சொக்கா இல்லை, மெ சோடில்லை, மேல் சொக்கை வெள்ளை சொக்கா இல்லை, நல்ல சோமன் இல்லை, பாடில்லை, கையில் பணமும் இல்லை, தேக பருமமும் இல்லை." அ கையில் பணம் இல்ல. என்னென்ன இல்லன்னு பாரு. அதாவது தேக பருமன் இல்லை. ஏன்னா அவ்வளவு திடகாத்திரமும் இல்ல. எல்லாம் இல்ல. வீடு இல்லை. யாதொரு வீராப்பும் இல்லை. எனக்கு எதுவுமே இல்ல. வீராப்பு இல்லை. அப்புறம் பாருங்க, விவாகமது நாடில்லை. நான் கல்யாணம் பண்றதுக்கு எண்ணம் இல்ல எனக்கு. அதுவும் இல்ல. அதனால எல்லாமே இல்லைன்னு தான் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்த பின்னால சொல்றாரு. அதெல்லாம் படிச்சு பார்க்கணும். இன்னும் ஒரு சில பாடல்லாம் பார்த்தன்னா, "உடுக்கவோ ஒரு கந்தைக்கு மேல் இல்லை. உண்ணவோ உணவுக்கும் வழி இல்லை. படுக்கவோ பழம்பாய்க்கும் கதி இல்லை. பாரில் நல்லவார் சென்று பிச்சைதான் எடுக்கவோ திடமில்லை." இதெல்லாம் எப்படி பாடல் தெரியுங்களா? அவ்வளவு பாடல் தான் அவரு அனுபவத்த சொல்றாரு. என்ன எல்லாம் நினைக்கிறாங்க, எல்லாம் கேட்பாங்க. ஆனா, தான் பட்ட அனுபவம் மற்ற பிறர் துன்பப்படக்கூடாது. யான் பெற்ற இன்பம் வையகம் பெறுகன்னு சொல்லுது. நான் பெற்ற துன்பம் வையகம் பெறக்கூடாது என்ற ஒரு கருத்தின் ஆழத்தில் தான் இந்த அவரு இந்த திருவருட்பாவை எழுத ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த சப்ஜெக்ட் வரும். அது தர்மசாலை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சோனே என்ன செய்வாரு? அப்போ மொத தர்மசாலை ஆரம்பிக்கணும்னா மக்கள் ஒரு சிந்தனை பண்றாரு. "சாமி கும்பிடவாடா" அப்படி சொன்னா யாருமே ஒரு ஒரு எண்ணம் வராது எல்லாருக்கும். அட நானே பசியோட இங்க அப்படியே உயிர் போயிட்டு இருக்குது. இப்ப போய் சாமி கும்பிடுறான். சாமி எனக்கு சோதனை விட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப போய் சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. சாமியாவது போதுமாவது அப்படின்னு பேசுறவங்க. அப்ப இவங்களுக்கு சோற போடு. அவங்க எந்தவித ய ய எந்தவித ஜாதி, மதம் எதுவுமே விசாரிக்காத. ஒரு உயிர் பசின்னு வந்துதா, அவனுக்கு சோத்த போட்டு விடு. சோற போட்டோனே என்ன செஞ்சாரு? அதுக்கு தான் ஒரு வழிபாட்டு தலம். அப்ப சோறு உண்டோனே என்ன செய்வான்? அப்பா! இப்பதான் உயிர் வந்துடா அப்படின்னுவான். அப்ப கடவுளை நினைக்கும் தன்மை அவனுக்கு வந்து விட்டது. அப்ப என்ன செய்றாரு? கடவுள நினைக்கணும்னு நாம நினைக்கிறோம். ஓ! நம்ம சாப்பிட்டாச்சுயா, திருப்தியாச்சுயா, அப்பா! அப்படின்னோனே, அப்ப சாமி கும்பிடணும். அப்ப அவர் சொல்றத கேளு. சாமி கும்பிடுமா, அமையா சாமி வாங்க. அப்போ ஒரு சபை, அதாவது பக்கத்திலே தருமச்சாலையிலே ஒரு வழிபாட்டு தலம். அங்கே ஒரு ஒரு மேடை, அதாவது மேடை வச்சிருப்பாங்க. அதுல இப்ப பெருமான் படம் வச்சுட்டு, அதாவது இறைவன் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று அவர் காட்டினது. அங்கே ஒரு நித்திய தீபம் அவர் ஏற்றி வச்ச விளக்கு வச்சுட்டு, அந்த விளக்கு தான் முக்கிய ஆரம்பத்துல இருந்தது. இந்த பீடம் இதெல்லாம் வந்து பின்னால் வரும் சன்மார்க்கிகள் அவருடைய ஞாபகத்துக்கமாக அவர் போட்டோ வச்சு, அவர் படம் வச்சு வச்சிருக்க உருவ சிலை வச்செல்லாம் அவர் வந்து அந்த பீடம் இத பார்த்தீங்கன்னா, போய் பார்த்தீங்கன்னா 2 தலையணை மாரி சைடுல இருக்கும். ஒரு மேடை போட்டிருக்கும். அது இறைவன் எழுந்தருளும் இடம். அதுக்கு தான் பீடம். இங்க தான் என் சாமி, இந்த சாமி இருக்குது. இதுதான் இறைவன். இந்த அருட்பெரும் ஜோதி தான் கடவுளு. நீங்க சாமி கும்பிடுங்க. இதான் கடவுள். கடவுள் என்ன இங்க பாருங்கன்றாரு. அப்ப போய் சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிட்டோனே என்ன செய்றாரு? ஒரு கட்டுப்பாடு போடுறாரு. எல்லாரும் வந்து சாமி கும்பிடு. அது அங்க ஒண்ணுமே சொல்றல்ல அவரு. அதாவது சோறு சாப்பிட்டியா? அது ஜாதி, மதம் எதுனா எல்லாம் போய் சாமி கும்பிட்டியா? சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்டோனே
வள்ளலார்ட்ட வந்து கேட்பாங்க. ஐயா எங்களுக்கு எல்லாம் திருப்தியா சாமியோடைய நான் இறைவனை எப்படி நாங்க பார்க்கறது? வா! அப்பதான் வந்துட்டியா? அப்படி சொல்லித்தான் அப்பதான் ஞான சபையை ஆரம்பிக்கிறார். ஞான சபை ஆரம்பித்து, இதுதான் நீங்க இப்ப சாப்பிட்டதெல்லாம் இருந்து எல்லாமே உண்டதெல்லாம் மலமே. எல்லாமே சாப்பிட்டதுதான். என்ன சாப்பிட்டேன்னு உனக்கு தெரியாது. எல்லாமே வேஸ்ட்ய்யா. அதான் அப்ப கடவுள் நினைக்கவா. அப்பதான் வாங்க ஞான சபை ஞான சபை கட்டி முடிச்சோன அங்க வந்து புள்ளி வைக்கிறார். இதுவரைக்கும் தடையில. அவரு எந்த ஜாதி, மதம் எதுவுமே பார்க்கல. அங்க தடை போடுறார். அங்கேயும் வந்து ஜாதி, மதம் தடை போடல. அவர் ஜாதி, மதத்துக்கு தடை போடல. எல்லாரும் வாங்க, எல்லாரும் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அங்கே வரும்போது இந்த மனப்பக்குவம் அது. இந்த குலை தவித்தோர். ஏன்னா இந்த பக்தி இருந்ததுன்னா உனக்கு அந்த ஜீவகாருண்யம்ன்றது வந்து தத்துவமே வராது. அதனால இதெல்லாம் நீ உயிர் இறக்கம் வர வேண்டும்னா புலைகுலை தவித்தா தான் உயிர் இறக்கம் வரும். அவங்களா தான் உள்ள வந்து இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஞான சபையை கட்டினார். ஞான சபை கட்டி அது மேல அவர் எழுதியது புலைகுலை தவித்தோர் மட்டும் உள்ளே புகுதல் வேண்டும். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொன்னா உள்ள போங்க. அதான் இப்பவும் போகலாம். எல்லாம் போலாம்னா உள்ள நுழையும் போதே நாம் சத்தியம் பண்ணி உள்ள நுழையணும். இதுவரைக்கும் எப்படியோ பேர் போறாங்க. இதுவரைக்கும் செஞ்சுட்டேன்யா, சாப்பிட்டேன்யா. சரி இங்க வந்துட்டீங்களா? இனிமேல் இறைவனை பார்க்கணும். அப்ப நான் இனிமேல் எந்த செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து சத்தியம் பண்ணிட்டு உள்ளே நுழையலாம். அதுக்கு தான் சொல்றாங்க. இந்த ஞான சபையில 2 பக்கமும் எல்லா பக்கமும் ஒரு இது வச்சாரு. வாசகம் எழுதி விட்டாரு. உலகிலே தவித்தோர் உள்ளே விட வேண்டும். இது ஒரு கதை நடந்தது. அடுத்த ஒரு கதை என்னன்னா பார்த்தாரு. அதுக்கு பின்னால என்னாச்சாங்க, ஒரு வரலாறு நடந்தது. யாரும் இந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எழுவார் மேடைன்னு ஒரு பக்கத்துல இருக்கும். நீங்க போய் வேணா பாருங்க வடலூர்ல. அந்த ஞான சபைக்கு கொடிமரத்துக்கு இந்த பக்கம் எழுவார் மேடை அப்படின்னு அவங்க ஏற்கனவே குழுவுல போட்டிருக்க படம். அத போட்டு பாருங்க. அதுல வந்து எழுவார் மேடை. அதுக்கு முன்னால ஒரு எழுவார் மேடை முன்னால ஒரு சர்ச்சை நடந்தது. அதாவது அந்த இடத்துல வந்து அந்த எழுவார் மேடை அமைக்கும் முன்னால வள்ளல் பெருமான் முன்னால ஒரு நாவிதர் மனைவி, அவர் கணவர் இறந்து விட்டார். அவர் மனைவி வந்து, ஐயா எங்க வீட்டுக்காரர் இறந்து விட்டார் ஐயா. நான் என்ன செய்தி எதுவுமே இல்லையே, எனக்கு வாழ்க்கையே எதுவுமே இல்லை. ஒரு ஏன்னா எனக்கு காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போது அவருடைய இறந்தவர் எழுப்பும் தன்மை அவருக்கு இருக்குது. அதை வெளிக்காட்டவில்லை. அவரு யாருக்கும் வெளிக்காட்டவில்லை. ஆனா அப்போ வந்து எழுப்பி கொடுத்திருக்காரு. அந்த நாவிதரை ஒரு மந்திரம் சொல்லி எழுப்பி கொடுத்திருக்காரு. அவர் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்ச மக்கள் என்ன செஞ்சாங்களா, இவர் இறந்தவங்கலாம் இவர் இந்த சாமி இறந்தவங்கலாம் உறுப்பு கொடுப்பவங்க என்ன செஞ்சாங்களா, அவங்க வீட்டுல பக்கத்துல இருக்கவங்க எல்லாமே என்ன இந்த ஆடு இறந்தது, மாடு இறந்தது, இதெல்லாம் கொண்டு போய் ஐயா எங்க சாமி இந்த மாடு செத்து போச்சு காப்பாத்துங்க சாமி, இந்த ஆடு செத்து போச்சு காப்பாத்துங்க. அப்ப இவருக்கு ஒண்ணும் புரியல. ஆஹா இவங்க இத நம்ம தத்துவம் புரியாம இப்படி பேசுறாங்க அப்படின்னா எழுவார் மேடை கட்டினார். எழுவார் மேடை. நீங்க எழுவார் மேடை எப்படி நீங்க கடவுளை பார்த்தா தான் இது எழுவார். இறந்தவர் எழுவார். எப்படி எழுவார் என்றால், அத படிக்கட்டு பார்த்தீங்கன்னா 6 படிக்கட்டு இருக்கும். 6 படிக்கட்டு. 6 நிலைகளை கடந்து சுத்தி பார்த்தீங்கன்னா 12 தூண்கள் இருக்கும். 12 தூண்கள் இருக்கும். அந்த 12 தூண்கள் 12 தூண்களுக்கு வந்து ஒரு தத்துவம் சொல்றாங்க. 12 தூண்கள் ஒரு ஆசார தத்துவம் இருக்காது. 12 நிலைகளையும் கடந்து 13வது நிலைக்கு போனால் நீ அதாவது அந்த ஞானசபை நின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு தலையில நம்ம கண்ணு எப்படி இருக்குமோ 2 பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கண் புருவ மாதிரி இருக்கும். 2 பக்கம் நின்று இருக்கும். நடுமை சென்ட்ரல் படிக்கட்டு இருக்கும். சைடுல பாத்தீங்கன்னா கண் புருவம் நின்று இருக்கும். அப்ப கண் புருவம் அதுக்கு நேர் நெற்றி போட்டு அங்கே நின்று நீங்கள் பார்த்தால் இறைவன் எப்படி பார்க்கலாம்னா, வலது கண் சூரியன் நீங்க அப்படி நின்று பார்த்தீங்கன்னா வலது கண் சூரியன் அங்கே சிதம்பரத்துல இருக்க நடராஜரை அந்த இறைவனை இங்கே வர வைக்கிறேன், இந்த ஞான சபைக்கு வர வைக்கிறேன், நீங்கள் கண்டுகொள்ளலாம் அப்படி சொல்லி அவர் நின்று நீங்க பாருங்க. அப்ப நீங்க நின்னீங்கன்னா வலது கண்ணுல நமக்கு இது தெரியும். நமக்கு ஞான சபை தெரியும், கோபுரம் தெரியும், கொடிமரம் தெரியும். கொடிமரமும் கோபுரம் ஒரே நேர்கோட்டுல வரும். அப்ப பாத்தீங்கன்னா இடது கண்ணு சந்திரகன் அங்கே இருப்பது சின்ன சக்தி தான்யா, அதை காட்டு பெரிய சக்தி இங்க கொண்டு வந்துட்டேன், இங்க பாருங்கன்னு சொல்லி அத நம்மளுக்கு சூரிய கலை ஒண்ணாதான் உடம்புல எல்லாம் நல்லா இருக்கு. அப்ப சூரிய கலை கொண்டு வராது. சூரிய கலை வந்து அப்ப எல்லாம் பாக்குறாங்க. அப்ப நின்னு பார்த்தோம்னா நமக்கு சூரிய கலை வரும்போது இறைவன் எழுந்து அருள்வார். அப்ப எழுப்புதல், இறைவனை எப்படி எழுப்புதல், அதாவது எழுப்புதுன்னா இப்போ சொல்லுவாங்க ஊர்வலம் போன சாமி தூக்கிட்டாங்களான்னு சொல்ல மாட்டாங்க.
அதாவது ஊர்வலம் போன்னு சொல்லுவாங்க. சாமியை தூக்கி வச்சாச்சா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சாமி எழுந்தருளியாச்சா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பல்லக்கில் எழுந்தருளியாச்சா அப்படின்னு கேட்பாங்க சொல்லுவாங்க சமயத்துல. அது மாதிரி சாமி அங்கே எழுந்து நமக்கு காட்சி கொடுப்பார். நம்மளை பார்க்கலாம். எழுந்து அருள்வார் அப்படின்னு. இதுதான் எழுப்புதல். அவரை இறைவனை எழுப்புதலுக்கு தான் நம்ம இந்த தத்துவங்களை இறைவனை எழுப்பலாம். அப்ப நமக்கு வேண்டிய வரமெல்லாம் நம்மை கொடுப்பார். நான் இல்ல, வள்ளலார் சொல்றார், நான் இல்லை, நீங்களும் அந்த நிலைக்கு வந்தால் நீங்களும் இறந்தவர்களை எழுப்பும் சக்தி வல்லமை உங்களுக்கும் கிடைக்கும். அருட்பெரும் ஜோதி வழங்குவார் அப்படின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் எழுவார் மேடை அமைக்கப்பட்டது. இது எழுவார் மேடை இன்னும் நிறைய வரலாறு நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா நிறைய கதை இருக்கும். இது வள்ளலாருடைய முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு ஆர்வம் எனக்கு நிறைய சொன்னாங்க. நான் போன ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆர்வமா பார்ப்பேன். என்ன இப்படி இதனுடைய தத்துவம் என்ன? ஒரு தத்துவம் இந்த நம்ம போடுவோம் தத்துவம் உள்ள சங்கிலிலாம் போடுவோம். இப்போ வந்து என்னமோ அந்த சங்கிலி எடுத்து கால்ல போட்டுக்கிறாங்க, தலையில போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் புரியாத தன்மை. இப்ப என்ன ஒரு கதை சொன்னா, ஒரு சினிமா தியேட்டர்ல படம் பார்க்க போனா இன்ட்ரோல் விட்டாச்சுன்னா, யூரின் வர்றவன் கூட எல்லாம் வெளிய போவான். காஃபி சாப்பிட்டோம், இது போனா யூரின் விட்டாங்க, இன்ட்ரோல் விட்டாங்க அப்படின்னு. அதே மாரி ஒருத்தன் போய் அந்த ஒரு சப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா, ஒருத்தன் போய் ஒரு கோயில ஒரு ஏதோ நடு ரோட்ல ஒரு சூடத்த கொளுத்தி 4 பேர் வந்து அதுக்கு ஒரு இதே மாரி பழக்கமாயிட்டு மூட பழக்கம். இது கண்மூடி வழக்கமெல்லாம் வன்மூடி போன்னு அவர் சொல்லியிருக்காரு. இது மக்கள் புரியாம என்ன செய்றாங்க, இன்னைக்கும் போயி அந்த சங்கிலி எடுத்து மேல ஓடுறாங்க, கழுத்துல ஓடுறாங்க. நம்ம பார்க்குறோம், எனக்கு கண்றாவியா இருக்குது. ஆஹா! இவருடைய தத்துவம் எதுக்கு வச்சாது? நாம உயிர் மூச்சு 26,000 உயிர் மூச்சு நமக்கு இருந்த 26,000 கன்னிகள் போட்டு, அத எப்படி இதுவரை துருப்பிடிக்காம வச்சுக்கிறோம்னா, நம்ம உடம்பு அவ்வளவு தத்துவத்தோட அவரு அந்த சங்கிலியெல்லாம் போட்டிருக்காரு. அந்த ஞானசபையுடைய மதிப்பே கெடுறாங்க. அது புரியல. சொன்னோம்னா அவங்களுக்கு கேலியா பார்ப்பாங்க. சரி, அவங்க எதுவும் பேசல. அவங்க இது மாரி வழிபாடு நடந்து போட்டுருக்குது. இது எனக்கு ஒரு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் வந்து பெருமான் பெண்களை பற்றி ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு ஆரம்பத்துல. அது என்ன எனக்கு ஒரு இதுன்னா, அது 5ஆம் திருமுறைக்கு முன்னால வரும். பழைய புக்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். "புன்னை கட்டிக்கொண்டே அதன் மேல் ஒரு புடவை கட்டி பதுமைகள் காட்டிடும் பெண்ணை கட்டிக்கொள்வார் இவர். கொள்ளிவாய் பேயை கட்டிக்கொண்டாலும் பிழைப்பார்கான். மண்ணை கட்டிக்கொண்டே அழுகின்ற இம்மடைய பிள்ளைகள் வாழ்வினை நோக்குங்கால் கண்ணை கட்டிக்கொண்டு ஊர்வலிவோம் கிழக்கழுதை வாழ்வில் கடையனல் ஆகுமே" அப்படின்னு சொல்லுவார். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், என்னது அப்ப பெண்களை இழிவா பேசுறாரா? அப்படின்னு ஒரு சந்தேகம். சில அறிஞர்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட கேட்டேன். அது அது அவருக்கு அப்ப இந்த பெண்களை சொல்லல. அவர் பெண்ணை கட்டிக்கொண்டோம்னா இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க. அகவல் வரிகள பாருங்க. ஆ பெ பெண்ணினுள் ஆணும், ஆணில் பெண்ணும் அந்நுற வகுத்தார். இந்த பெண்கள்னு பெண்ணினுள் ஆணும், ஆணில் பெண் வரும். பெண் என்பது ஆண், பெண் என்பது உடல். உயிர் என்பது ஆன்மா. ஆண் உயிர். உடல் உடல் வந்து ஆண், பெண். ஆன்மா உயிர். ஆன்மா தான் உயிர். அப்போ உயிர் ஆன்மா வந்து கலந்துனா உயிர கலக்கதா அது ஆணா வருது, பெண்ணா வருது. இதுதான் பெண் உற்பத்தி. அதுல படிச்சுமா அகல் வரிகளை படிச்சுன்னா நிறைய நம்ம அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னு தெரியும். அதுக்கே நிறைய பேர் அது விவரம் புரியாம பெண்ணில் ஆணும், ஆணில் பெண்ணும் என்னவோ மேலோட்டம் பார்க்குறாங்க. அது உண்மை பண்ணா பெண் என்பது உடல். நம்ம உடம்பு. அதாவது ஆண் உடம்பா இருந்தாலும் சரி, பெண் உடம்பா சரி, எல்லாம் ஒண்ணுதான். இந்த உடம்பு தான். இந்த உடம்பு பெண். அதுக்கு உயிர் கொடுக்குது ஆன்மா. ஆன்மா வந்து அந்த உடம்புக்குள்ள புகுந்தா தான் உயிர் வருது. அப்ப இப்படி கதையெல்லாம் இது வந்து இத கட்டிக்கொண்டே இப்படி அதாவது இந்த புண்ணை கட்டிக்கொண்டே புண்ணுன்றது இது நம்ம உடம்பு. இதெல்லாம் எவ்வளோ அழுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி செத்துறாங்களே! இவங்கெல்லாம் என்ன செய்றாங்கன்னா, மண்ணை கட்டிக்கொண்டு இந்த வந்துட்டு என்ன செய்றாங்க உலகத்துல வந்தோனே, என்னென்ன ஆசைப்படுறாங்க. அது வேணும், இது வேணும். 3 ஆசைகள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த 3 ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் நினைக்கிறாங்களே! இவங்கெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா, ஒரு கழுதைய கண்ண கட்டிக்கிட்டு போனா, கழுதை என்னன்னா, கழுதை கண்ண கட்டி விட்டாலும் நம்ம பொதி சுமக்கும். ஆனா கீழ படுக்காது. போய்க்கிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு அது போயிட்டு நம்ம மேல சுமை இருக்குது, இவ்வளவு சுமை இருக்குன்னா அதுக்கு உணர்வு தெரியாது. எதுவுமே தெரியாது. கழுதைன்றதுக்கு அதுக்கு உணர்வு இருக்காது. ஏன்னா அது மாரி போலாமே! அவங்கள கட்டிக்கொண்டாலும் பேசாம இந்த கழுதைய கட்டினாலும் நீ பொழச்சுக்கோடா! அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பாடலுடைய தத்துவங்கள் எனக்கு கொஞ்சம் விளங்கிச்சு. அடுத்து ஒரு நீண்டனா ஒரு வரலாறு என்னுடைய சப்ஜெக்ட் வாழ்க்கை அனுபவங்கள சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாழ்க்கை அனுபவம் நான்
எவ்வளோ துன்பத்துல எவ்வளவு துன்பப்பட்டிருக்கேன். எல்லா துன்பத்துக்கும் நான் வள்ளலார் தான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. வள்ளலார் நம்புனா கைவிட மாட்டார். ஏன்னா, எத்தனையோ பேர் எல்லா சாமி சொல்லுவாங்க, வள்ளலாரை நம்புங்க, நம்புங்கன்னு. அதே இது வள்ளலாரை நம்புங்கள். அருட்பெருஞ்சோதி தான் இறைவன். இப்ப என்னவோ சத்துவம்ல எங்கெங்கேயோ கதை போய்க்கிட்டு இருக்கு. நீங்க எப்படின்னு அருட்பெருஞ்சோதி நம்ம கொள்கையில நம்ம கரெக்ட்டா இருந்தா செத்தேன். சிலை வடிக்கிறோமோ அது ஒண்ணு அதெல்லாம் நமக்கு சப்ஜெக்ட் தேவையில்ல. அவர்கள் மனசு அவங்க போகட்டும். நம்ம சப்ஜெக்ட் என்னன்னா, நம்ம குறிக்கோள் சன்மார்க்கம், சன்மார்க்கம், சன்மார்க்கம். மார்க்கம் என்றாலே வழி, சன்மார்க்கம்னு சூரிய வழி. அதாவது ஒளி வழி. ஒளி மார்க்கம் தான் இது சன்மார்க்கம், நம்ம மார்க்கம். அதிலே சுத்த சன்மார்க்கம் வச்சு அது ஒளியிலே சுத்தமான ஒளி தான் நம்ம வள்ளலார் கண்ட சன்மார்க்கம். இந்த வாங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. இன்னும் ஒரு அகவல் வரிகள் எடுத்தீங்கன்னா நிறைய அகவல் எழுதின பாருங்க. நீங்க அகவல் அப்படியே உணர்ந்து பாருங்களேன். அப்படியே ஆழ்ந்து போய் கருத்துக்கெல்லாம் பார்த்தா மெய் மறந்து போயிடும் நமக்கு. ஒவ்வொன்னும் அது வரல. அகவல் உரையை படிச்சோம்னா, இப்படியுமா இருக்கானே அது நம்ம மேலோட்டம் படிக்கிறோம். அதுல ஒரு உள் உணர்வு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போயிரும் நம்ம. அது நான் ஆரம்பத்துல எனக்கு இதெல்லாம் தெரியாம தான் இருந்தது. இந்த அகவல் உரைகள் இதெல்லாம் படிக்கவே மாட்டோம். அப்புறம் ஒரு சில எழுதியத படிச்சு பார்க்கையில தான், ஓ! அகவல்ல இவ்வளவு கருத்து இருக்குதா? உணர்ந்து ஓதுதல். அதுக்கு பேரே உணர்ந்து ஓதுதல். அப்ப அந்த பொருள உணர்ந்து ஓதணும். எப்படி வந்து இந்த 85, 86 வரிகள் எடுத்து பாருங்களேன். வாரமும் அழியா வரமும். இது கருத்து என்ன? வாரமும் அழியா வரமும். வாரம்னா என்ன செய்வோம்? நம்ம வாரம் வாரம்னு நெனச்சுக்கலாம். அதுதான் இல்ல. அந்த வாரம் அது வரம்ன்றது தான் வாரமா இருக்காது. வரம், அழியாத வரம். அன்பு. அந்த அன்பு. இறைவன் மேல நம்ம கொண்ட அன்பு அழியாம இருந்ததுன்னா, தினந்தோறும் நமக்கு ஆறமுது அந்த ஆறாமது எல்லா இதும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு சில நிறைய விளக்கம்லாம் சொல்ல வேண்டியிருக்குது. ஆ ஒண்ணு பாருங்க. மாண்டு உழலா வகை வந்து இளங்காளையே இதோடைய அர்த்தம் எல்லாரும் நம்ம சாதாரணமா பார்க்கிறோம். மாண்டு உழலா வகை வந்து இளங்காளையே ஆண்டு கொண்டு அருளியார் புரிஞ்சு. இது என்ன மேல உலகியல் பார்த்தோன்னா, அவர் காலையில வந்துட்டு அதாவது இளங்காலையிலே வந்து வள்ளலார் புடிச்சுட்டாரு ஆண்டவர். காலையில தான் வந்தாரு அப்படின்னு. இந்த காலை வேற, அவர் காலை இளங்காலைன்னா, அவர் இளம் பருவத்தில் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். இளம் பருவத்தில். ஏன்னா அவரு ஒரு வயசு போகையில நம்ம வாழ்க்கை வேலை கேட்டிருக்கோம். சிதம்பரம் நடராஜர் காட்சிகள் போல அவரு காட்சி கொடுத்தாரு. வள்ளலார் அவர பார்த்து நடராஜரை பார்த்து அந்த சிரிச்சிருக்காரு. அப்ப இறைவன் புரிஞ்சிருக்குது. அப்பவே இறைவன் ஆண்டு கொண்டிருக்கார். அப்பதான் மீண்டும் மீண்டும் மாண்டு உழலா வகை. எல்லார் மாரி இறந்து இறந்து நான் போகக்கூடாதுன்னு. இதெல்லாம் பின்னால வந்து அனுபவத்துல பாடுறதுன்னா வள்ளலார் அந்த அகவல். அனுபவத்துல பாடுறேன். ஏன் அப்ப தெரியல இப்ப. அத நினைச்சு பார்க்கிறார். பழைய நினைவுகள் நினைச்சு பாங்களேன். மாண்டு உழலா வகை வந்து அந்த திருப்பி திருப்பி நான் போயி திருப்பி திருப்பி வர்றதும் இல்லாம, இளங்காலையே ஆண்டு கொண்டால் அருட்பெருஞ்சோதி. அது அகவல் வரிகள அப்படியே திருப்பி படிச்சீங்கன்னா நமக்கு இதாகும். திருக்குறள் மாரி. திருக்குறள் மாரி அது படி பாருங்க. பின்னால கருத்து தான் முன்னால வரும். முன்னால கருத்து பின்னால வரும். அப்படிதான் வரும். அது மாரி மாண்டு உலக அருட்பெருஞ்சோதி மாண்டு உழலாவாகி வந்து இளங்காலை ஆண்டு கொண்டு அப்படின்னு படிச்சோம்னா, அப்ப அருட்பெருஞ்சோதி முடிச்சிடலாம். இப்படி ஒவ்வொரு கருத்தையும் பார்த்தோம்னா, ரொம்ப இதா இருக்கும். இப்ப இந்த இதுல கூட நம்ம இப்ப வடலூருக்கு போயிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. அதாவது எங்கெங்கு இருந்து உயிர் நம்ம அப்படியே ராகமா படிச்சுறாங்க. எங்கெங்கு இருந்து ஏதேது வேண்டினும்ன்றாரு. ஏதேது வேண்டினாலும் கிடைக்க குடுக்கவே மாட்டார் அப்படின்ற வள்ளலார். வள்ளலார் என்ன சொன்னா, எங்கெங்கு இருந்து உயிர் அது என் கூட ஒருத்தர் பாடுனாரு. நல்ல பாடகரு. அவர் பாடையில நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன். அவருக்கு அந்த வரி எல்லாம் அதே தான் படிச்சாரு. எங்கெங்கே இருந்துயிர் ஏதேது வேண்டின் அப்படின்னாரு. ஆனா பாடல்லே, புக்லே ஏதெதுன்னு தான் இருக்குது. நம்ம ராகத்துல இழுத்துறாங்க. அப்படியே அவருக்கு தன்னெறியாம எல்லாமே மேலும். அப்ப உணர்ந்து அது பொருள் என்னன்னா, எங்கெங்கே உயிர் எது எது வேண்டினும். எது எதுன்னா, வள்ளலார் சொல்றாரு. அதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, எல்லா உயிரும் எது எது வேண்டுனாலும் குடு. எது ஏது எது வேண்டுனாலும் நீ கேட்ப. நான் ஒரு பெரிய மாளிகை கட்டணும். நான் ஒரு பிரதமர் ஆகணும். நான் ஒரு மந்திரி ஆகணும் அப்படின்னு கேட்டா உனக்கு குடுக்க முடியுமா? எனக்கு நாளைக்கே எனக்கு ஒரு 4, 5 குழந்தை வேணும். அடுத்த குழந்தை எனக்கு 5, 6 குழந்தை குடு அப்படின்னு கேட்டா, எது ஏது ஏது எத வேணாலும் கேளு. ஏது ஏது வேணும்னா கிடைக்குமா? குடுக்க மாட்டாரு. அத குடுக்காத. அதுதான் அது பொறுப்பு அடைமொழி போட்டு சொல்றாரு. எங்கெங்கு உயிர் இருந்து உயிர்.
அது எல்லாம் அந்த உயிர் எங்க இருந்தாலும் சரியா, அது இறைவன் கோயில்ல சரி, இந்த இதெல்லாம் சரி. எது எது வேண்டினும் அவங்க அதான் புள்ளி வைக்கிறார். அருட்பெருஞ்சோதிக்கு கட்டளையிடுறாரு. எது எது வேண்டுதோ அங்கங்க இருந்து அருளு. அருட்பெருஞ்சாண்டே அங்கேருந்து அருளு. நீங்க குடு. அப்படி சொல்லி அருட்பெருஞ்சாண்டவருக்கே கட்டளையிட்டவர் வள்ளலார். ஏன்னா ஏன்னா அவருக்கு அவ்வளவு உரிமை இருக்குது. அதனால அவரு கேட்கிறாரு. ஏன்னா அவரு நான் படிச்சு பார்த்தீங்கன்னா, 54 சாப்டர் அதாவது திருக்குறள் 1330 அது எத்தனையோ அதிகாரம் இருக்குது. 133 அதிகாரம் போடுறாங்க. அதே மாரி இந்த திருக்குறள பாருங்க 54 அதிகாரம் வரும். 54 அருட்பா புத்தகத்த எடுத்து பாருங்க. 54 சப்ஜெக்ட் வரும். அது 54 சப்ஜெக்ட்லயும் ஒண்ணொண்ணு தாயா, தந்தையா, நட்பா, உறவா ஒவ்வொரு பாருங்க. அத இறைவன் அப்படியெல்லாம் நினைக்கிறாரு. தாயா பார்க்கிறாரு, தந்தையா பார்க்கிறாரு, நண்பனா பார்க்கிறாரு, என்னன்னா பார்க்கிறாரு. கடைசியா பார்த்து அந்த அருட்பெருஞ்சோதி வரும்போது தான் தோழலாம் குழைந்து அவருக்கு அந்த பாட்ட படிக்கும்போது அப்படியே அவர் உருகிறாராம். அவருக்கு இது நான் பொன்னுடம்பு கிடைச்சிச்சு. அந்த மகிழ்ச்சியில அவருக்கு என்ன பாடுறதுன்னே புரியல. அந்த அளவுக்கு அந்த 50 வரிகள பாருங்க. ரொம்ப உருக்கமா இருக்கும். ரொம்ப தோழலாம் குழைந்தடிங்கள அவர் அழுகுறார் கண்ணுல. அழுது வேண்டுறார். அந்த இது அவர் அழுகுறது. சில வரிகள்லாம் நம்ம அகவல் வரிகள நெறைய நம்ம ஊர்ந்து கவனிச்சோம்னா நெறைய இருக்குது. எனக்கு பேசினா நெறைய பேசிட்டே போறோம். கடைசியா ஒரு இது வருங்க. உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக. வள்ளல் பெருமான் சொல்றாராம். வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி சொல்றாராம். உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக. அந்த உயிர்கள் பாருங்களே, அந்த இதில் துன்பமெல்லாம் விலக்க நீ அடைந்து விலக்குக. அதுக்கு பின்னால மகிழ்கவா. அதுக்கு பின்னால அது நல்லாயிருச்சா, அப்ப நீ சந்தோஷப்படு. எப்படி பாருங்க, அர்த்தம் பாருங்க. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக. அதனால மகிழ்க. அடுத்த வரி பாருங்க. சுத்த சன்மார்க்கம் சுகநிலை பெறுக. இது அருட்பெருஞ்சோதி சொல்றாரு. அருட்பெருஞ்சோதி வள்ளலார்ட்ட சொல்றாராம். சுத்த சன்மார்க்கம் சுகநிலை பெறுக. உத்தமன் ஆகுக. நீ அதனால சுத்த சன்மார்க்கம் பெருகட்டும். அதனால உத்தமன் ஆகு. அப்புறம் ஓங்குக. இந்த இதெல்லாம் ஓங்குக. எப்படி உத்தமன் ஆகுக. ஓங்குக என்றனை. என்று எனைன்னு அவர் சொல்லல. என்று எனைன்னு இது அருட்பெருஞ்சோதியோட கட்டளை. அருட்பெருஞ்சோதி அப்படியே சொன்னீங்களே அப்படி வள்ளலாரு சொல்றாரு அப்படி. ஏன்னா அருட்பெருஞ்சோதி எழுத முடியாது. அதனால அருட்பெருஞ்சோதி சொல்ற மாரி இவரு சொல்றாராம். சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை அப்படின்னு சொன்னீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஏன்னா அவ்வளவு சொன்ன அது முடிக்கும் போது பாருங்க ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு அப்படியே படிக்கும்போது உள்ள சிரித்து போகும். நம்ம அகவல் இந்த படிக்கணும். அதுதான் அகவல் உணர்ந்து ஓதுன்னு சொல்றாங்க. உணர்ந்து ஓதுனா இன்னும் நம்ம படிக்க ரொம்ப கருத்துக்களா இருக்கும். நிறைய டைம் ஆயிடுச்சு. விட்டா நான் பேசிக்கிட்டே போவேன். அதனால என்னுடைய சின்ன கருத்து, சின்ன உரை. இதுல ஏதோ குற்றம் குறைந்தாலும் அடியேனை மன்னித்தர வேண்டும். ஏன்னா எனக்கு கூர்மையா பேசத் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். குற்றம் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். எதுனா பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. அருமை. 2 வருஷத்துல உங்களோட சிந்தனையும் இதுவும் கருத்தும் ரொம்பவும் மாற்றத்துக்குரியதா இருக்கு. நிறைய அப்டேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட ஸ்பீச்சு. யாரும் ஐயாவோட கருத்துக்களுக்கு ஏதாவது சொல்ல முடியும்னா சொல்லுங்க. ஐயா அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதியா. அவரு ஆரம்பத்துல நான் சொற்பொழிவு எல்லாம் பண்ணதில்ல, எதுவும் தெரியாது அப்படின்னாரு. ஆனா இவ்வளவு விஷயத்த அவரு இந்த டைம் போறது கூட தெரியாம பேசிட்டு இருக்காரு. ஸோ அதனால விஷயம் எல்லாம் இருக்குது. அது வெளிப்படுத்துறதுக்கு தான் அவரு வரமாட்டாரு முன்னாடி. ஸோ இது எப்படின்னா நிறைய விஷயங்களை கிரகிச்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு முயற்சிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். அது ஏன்னா இப்போ சில விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இந்த எழுவார் மேடை, அது போல சில இந்த கதைகள் சொன்னார் இல்லைங்களா, அது கூட எனக்கு கூட அந்த வள்ளலார் கதைகள்ல அது இருக்கா, இந்த எழுவார் மேடை கதை, அந்த நாவிதன்றது ஏன்னா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த புத்தகத்துல படிச்ச மாதிரி நிறைய கதைங்க இருக்கு. அது உண்மை கதையா இது இல்லையா, எதுல ஏன்னா தெய்வ நிலையம் போடுறதுல எனக்கு இருக்க மாதிரி தெரியல. அது போல பல புனைக்கதைகள் இருக்கு, பல உண்மையான கதைகள் இருக்கு. ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்களா இருக்கு சில விஷயங்கள்லாம்.
ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ மேலும் மேலும் நிறைய இந்த மாதிரி அவர் ஆய்வு செய்து சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு மக்களுக்கு இதெல்லாம் கொண்டு செல்லணும். இன்னும் சன்மார்க்கத்தை பரப்புவதற்கு அவர் உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா நல்லா இருந்தது. அவர் பேச வரலனாலும் ஆட்டோமேட்டிக்காக பேச்சு வந்து வள்ளல் பெருமானுடைய அருளால் அவருக்கு வந்துருச்சு இன்னைக்கு. அதனால் இனிமேல் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் என்று நான் சொல்கிறேன். ஒரே ஒரு கருத்துனா, இந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லுன்னு நிறைய பேர் நம்ம ஜூம் மீட்டிங்லேயே ஐயா எல்லாரும் சொல்லியிருக்காரு. சிவராமன் ஐயா சொல்லி பேசியிருக்காரு. நம்மளை பற்றி பேசும்போது நம்ம மணிவண்ணன் ஐயா பேசியிருக்காரு, நானும் பேசியிருக்கேன். அந்த சப்ஜெக்ட் வரும்போது அதை நம்ம பேச தான் செய்வோம். யாருமே ஒழுக்கத்தை பற்றியோ நித்திய கர்ம பற்றியெல்லாம் பேசாமல் இல்லை. அதனால நம்ம சன்மார்க்கத்தில் இருக்கவங்க அதெல்லாம் பேசின்னு தான் இருக்காங்க. இன்னும் அந்த ஒழுக்கத்தை பற்றி ஐயா சிறப்பாக சொன்னதுக்கு மிக்க நன்றி. மொத்தத்தில் நல்லா இருந்தது ஐயா. நன்றியா ஐயா. இந்த எழுவர் மேடை புக்கே போட்டிருக்காங்க. தெய்வ நிலையமா சார்பா போல தனிநபர் மதுரையில ஒரு ஆசிரியர் அவர் எழுவார் மேடை புக்கு தனியா ஒரு புக் போட்டு வெளியிட்டிருக்காங்க. புக்கு நான் வள்ளலார் வரலாறு தெய்வ நிலையை போட்டதுல இல்லைன்ற வரல அவங்க இதுல இல்ல. ஆனா அவர் தனியா எழுதியிருக்காங்க. அதுதான் அது மாதிரி நிறைய கிளைகளை அதான் நிறைய இருக்கு. ஆனா இந்த இது நமக்கு அத்தாரிட்டி இப்ப தெய்வ நிலையம் போடுற புக்குங்க தான் இல்லைங்களா? அருட்பாகம் 6ஆம் திருமுறை எல்லாமே அதுல ஏன் வரலன்றதுதான் என்னோட கொஸ்டின். வாழ்த்துக்கு. அம்மா மகேஸ்வரி அம்மா எதுவும் சொல்ல வந்தீங்கம்மா? எல்லாம் அவர் சொன்னது சரியாதான் இருந்ததுங்க. வள்ளலார் சொன்னதுதான் சொல்லி, ஆனா எனக்கு கூட தெரியாதுங்க அந்த எழுவார் மேடைன்றது. அவரு நேத்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, அதுல பார்த்தேன் நானு. எழுவார் மேடைன்னு ஐயா சொன்னது அப்படியே முழுமையா எடுத்துக்காதீங்க. நீங்க சத்விசாரம் பண்ணுங்க. ஏன்னா அவர் சொன்னதுல ஒரு சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு. அதை நம்ம பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்லை, டைமும் முடிஞ்சு போச்சு. அது பெரிய சப்ஜெக்ட் மாதிரி, பெரிய சப்ஜெக்ட். அவர் நிறைய சப்ஜெக்ட தொட்டார். அதனால எல்லா சப்ஜெக்டையும் அவர் முழுமையா பேசல. ஒழுக்கத்தை பத்தி பேசினாரு, எழுவார் மேடையை பத்தி பேசினாரு, சபையை பத்தி பேசினாரு, நிறைய சப்ஜெக்ட தொட்டு காமிச்சாரு. அதனால நம்ம அதுல அவர் முழுமையா சொல்லல. நம்ம அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க சத்விசாரம் பண்ணணும். எழுவார் மேடையை பத்தி பேசணும்னா 1 hour பேச வேண்டிய வரும். சபையை பத்தி பேசணும்னா 1 hour பேச வேண்டி வரும். ஒழுக்கத்தை பத்தி பேசணும்னா 1 hour பேசணும். எல்லாத்தையும் ஐயா கலந்து பேசினாங்க. இதுல அகவல் வேற பேசினாங்க. அதனால எல்லாத்திலும் ஒரு கருத்துக்களை கொண்டு வந்தாரு. அவரோட கருத்துக்களை கொண்டு வந்தா ரொம்ப சிறப்பா இருந்தது. முழுமையா இல்லை, எதுலுமே முழுமை இல்லை. நம்ம அவருக்கு இது நாங்க 2 வருஷமா அவரை பாக்குறோம். 2 வருஷமா பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த மாதிரி அவர் பேசல. இது வரைக்கும் இந்த மாதிரி பேசல. நல்லா பேசினாரு. ரொம்ப கருத்துக்கள் ஆழமா சிந்திச்சிருக்கிறாரு. நிறைய கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறாரு. அதனால அதை நம்ம இன்னைக்கு மத்தியானம் கூட ஒரு இடத்துல இவரு சரவணகுமார் ஐயா வீட்டுல அவரோட சொந்த அனுபவங்களை பற்றி பேசினார். ரொம்ப அருமையா இருந்தது. அதெல்லாம் அது எல்லாருக்கும் நடக்கிற விஷயங்கள். அவருக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை, உங்களுக்கும் நடக்கும். எல்லா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறவரோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டே தான் இருப்பார். ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும். அந்த மாதிரி ஐயாவும் ஒரு 10 நிமிஷம் பேசினாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப அவரு சரவணகுமார் ஐயா சொன்ன மாதிரி அவர் ஆரம்பத்துல நான் பேசுறேன்ட்டு பேசுவாரு. ஆனா டப்புன்னு முடிச்சிருவாரு. ரொம்ப ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாரு. ஆனா இப்ப நிறைய கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நம்ம கூட பேசினாரு. ரொம்ப அருமையா இருந்தது. கண்டிப்பா அவர் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு நல்லா 1 மணி நேரம் பேசுவார். அந்த சிச்சுவேஷனுக்கு வந்துருவாரு. அதனால அவர் நம்ம அவரோட கருத்துக்கள்ல நம்ம இப்ப அவருக்கு நம்ம இது பண்ண வேண்டாம். எதுவும் முரண்பாடு எதுவும் சொல்ல வேண்டாம். அவரு சொன்ன கருத்துக்களை நம்ம ஓகே அப்படின்னு அவ்வளவுதான். சரிங்களா? சரிங்கம்மா. ஐயா நீங்க சொன்னது சரிதான். நான் எழுவார் மேடையை பத்தி இன்னும் விரிவா சொல்லல. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை இன்னும்
நிறைய பேச வேண்டியது இருக்கு. அது ஒரு ஒரு சில நீங்க சொன்ன மாதிரி பெரிய தவறுகள்லாம் கதை. இருக்குதுயா. அதெல்லாம் நம்ம சுட்டி காட்டிட்டு இருக்க கூடாது. இது நம்ம வந்து அதுதான் பெரிய கதை. உங்களுக்கு நெறைய மக்கள் தெரியுன்றதுக்காக எலுமிச்சம்பழத்தை பத்தி நான் சொல்லியிருக்கோம்னு அதோட நெறைய விரிவாக்கம் தவறுகள் சொன்னீங்க. சொல்லுங்க. அந்த செயின பத்தியும் தவறுகளா சொன்னீங்க. அதெல்லாம் இப்ப அத நம்ம வந்து நெறைய பேச வேண்டாம். நம்ம வந்து அதுதான் சில கருத்துக்கள். அ நம்ம வந்து நம்ம வந்து ஃபர்தரா நீங்க இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு நல்ல இது இருக்கு. ஹோப் இருக்கு. நல்லாவே நல்லாவே பேசுனீங்க இன்னைக்கு. நீங்க ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர பத்தி கொஞ்சம் பேசுனத பத்தி உங்களுக்கு புடிச்சத சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நல்ல அனுபவம் வாய்ந்த சொற்பொழிவு. அவர் வந்து அனுபவம் வாய்ந்த பேச்சு. ஆனால் வடலூருக்கு அடிக்கடி போவதனால நானும் கூட எடுவார் மேடையில போனது கிடையாது. 2-3 வாட்டி போயிருக்கேன். ஐயா அந்த ஒழுக்கத்தை பத்தி அருமையா சொல்லி, ஒழுக்கத்தை கடைபிடிப்பதுதான் கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்காதற்கு தக, அதான் நம்முடைய இதா இருக்க முடியும். ஐயா அருமையா சொல்லியிருக்காரு. மறுபடியும் அவருடைய பேச்சை கேட்டு விளைகிறோம். நன்றிங்க ஐயா, ஜோதிமுத்து ஐயா. சிறப்பா இருந்தது. நீங்க அவரோட ஸ்பீச் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுல ஒண்ணு வந்து அவர் சொன்ன ஒரு கோடிட்டு காட்டின அந்த ஒழுக்கம் இருக்கு இல்லைங்களா? அது தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா சபைகள்லயும் இந்த 4 ஒழுக்கத்தை பத்தி போட்டு வச்சிருக்கிறாங்க. பின்பற்றாங்களோ பின்பற்றலையோ, ஆனா எல்லா சபையிலயும் நான் போற பழைய சபைகள், புது சபைகள் எல்லாம் சொல்லல. பழைய சபைகள் எல்லாத்துலயுமே இந்த 4 ஒழுக்கம் இருக்கு. அந்த 4 ஒழுக்கம் என்ன ஏதுன்னே தெரியாம அது தெரிஞ்சவங்க போட்டிருக்காங்க. ஆனா அதை யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. அது ரொம்பவும் அது வந்து அந்த 4 ஒழுக்கம் வந்து இன்டெப்தா பாத்தீங்கன்னா அதுதான் வந்து சன்மார்க்கமே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு ஐயா. அதை யாரும் அதை வந்து அலசி ஆராய்ஞ்சு பாக்குறது கிடையாது. வெறும்னு அதை எழுதி எழுதி வச்சுக்கிறாங்க, படிக்கிறாங்க, அப்படியே விட்டுறாங்க. அதுதான் வந்து ஃபைனல். சன்மார்க்கத்துக்கு ஃபைனல். அதுலதான் வந்து முன்னாடி ஐயா சொன்ன மாதிரி புருஷார்த்தங்கள் 4 இருக்கு இல்லைங்களா? சாகா கல்வி, ஏம சித்தி, தத்துவ நிகிரகம் செய்தல், இறைநிலை கடவுள் நிறைந்த அம்மயமாதல். ஆமா, அது இந்த 4ம் அதுலதான் இருக்குன்னும் போது அதுதான் நம்ம இதுல வந்து நம்ம ஞானசரி டெய்லி படிக்கிறோம் இல்லைங்களா? அதுலயும் ஒரு பாடலே அதை பத்தி சொல்லியிருக்காரு. திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகில் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் என ஆட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லப சக்திகள் எல்லாம் வழங்கிய ஒரு வல்லன்றாரு. அந்த இடத்துல வல்லப சக்திகள்ங்கிறது என்ன? இந்த 4 சக்திகள் தான். சித்திகள் சக்திகள் எது சொன்னீங்கன்னாலும் அதுதான். அதை கொடுக்க முடியும். இதுல இருந்து நீங்க வேற நெறிக்கு போகாதீங்கன்றாரு. கருநெறிக்கெல்லாம் போகாதீங்க அப்படிங்கிறாரு அந்த பாடல்ல. நம்ம அது அப்புறம் நம்ம டீட்டெயிலா நம்ம ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். இதோட நம்ம இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயாவோட கருத்து. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளைக்கு அடுத்த வாரத்துக்கு சொல்லிடுங்கய்யா பேசுறது. அடுத்த வாரம் பேச போறதையும் சொல்லிடுங்க யாருன்னு. அடுத்த வாரம் பேச போறது நம்ம கலந்து ஆலோசிச்சுட்டு நம்ம இதுல போடலாம். என்ன ராதாகிருஷ்ணன் ஐயா இருக்காரு, அவர் பேசுறாரு கேட்டுங்க. ராதாகிருஷ்ணன் பேசுறீங்களா ஐயா? இல்ல அதுவும் ஐயா நான் கோர்வே பேச தெரியாது. இல்ல, உங்களுக்கு சன்மார்க்கத்துல என்ன உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. சரி சரிங்க சரிங்க ஐயா. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துங்க நீங்க. சரி 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 ஓகே. சரிங்க ஐயா. சரிங்க. அதாவது இப்படிதான் நீங்க சொல்ற மாதிரி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அதான் கரெக்ட் ஐயா. இல்ல ஐயா ஜோதிமுத்து ஐயா வந்து அனுபவம் நிறைய வடலூர் போயிருக்காரு. வடலூருங்கிறது அங்கதான் போகணும்னு அவசியமே கிடையாது. வடலூர் வந்து அது வந்து ஒரு தத்துவம் தான். வடலூருங்கிற ஊரே ஒரு தத்துவம் தான். அது எப்படி பேர் வந்ததுன்னு தெரியல. ஆனா அது ஒரு தத்துவ பெயர். அது எப்படி சிதம்பரம் அப்படிங்கிறது ஒரு தத்துவ பெயர் பார்த்தீங்களா? அது சிற்றம்பலம் அப்படிங்கிறது சிதம்பரமா மாறிடுச்சு. அதனாலதான் வடலூர் ஐயா வந்து என்ன சிதம்பரம் சொல்றாரு? உத்தர ஞான சிதம்பரம் அப்படிங்கிறாரு வடலூரை. நம்ம வந்து அதுக்குள்ளார போக வேண்டாம். வடலூர் போகணும்ன்ற அவசியமே இல்லையா? நீங்க இருந்த இடத்துல இருந்தே, உட்கார்ந்த இடத்துல இருந்தே உங்களால எல்லா விதமான அனுபவ நிலைகளும் அடைய முடியும். சரிங்க 10-15 நிமிஷம் பேசுவோம். அவ்வளவு. சரிங்க.
ஆமா, ஜோதி பாடல் பாடுங்கம்மா. ஜோதி பாடல் பாடிடலாம் ஐயா. ஆமா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனி ஆடல் நீடு பாதனி வாதி ஞான போதனி வாழ்க வாழ்க நாதனி வாதி ஞான போதனி வாழ்க வாழ்க நாதனி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமா கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுலது தெற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா. நன்றிங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இதோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.